எந்த கொள்கையும் இல்லாம வளைந்த முதுகோடு வலம் வர்றாரு யாரு? பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமி. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். 10 ஆண்டுகளா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலியில் தள்ளியுள்ள பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டிச்சு பேச பழனிசாமிக்கு தெம்பு இருக்கா? பழனிசாமி அவர்களே, உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லையா உங்களுக்கு? கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா? பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள். பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஆதரிச்சு வாக்களிச்சு குடியுரிமை திருத்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக திமுக சார்பில் நாங்க 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்க இயக்கத்தை நடத்தினப்போ எந்த முஸ்லீம் பாதிக்கப்பட்டார்னு பாஜக டப்பிங் வாய்ஸா பேசினவர் தான் பழனிசாமி. இப்ப பாஜகவோட கதை, திரைக்கதை, வசன டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கபட நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினாரு. அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்சு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது வந்துச்சா? இதுதான் கள்ள கூட்டணி. பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார். தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை குத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல, வெற்று சவாடால். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்புக்கு சொல்றாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க எப்படி இருந்தீங்க? 1999 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி, 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் முரசொலி மாற நோயாய் பெற்று பேச்சு மூச்சு இல்லாம மருத்துவமனையில் இருந்தார். ஓராண்டு இலாக்கா இல்லாத மந்திரி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சரவை இடம்பெற்று அதிகாரத்திலே இருந்து அணிவித்துறீங்க. உடனடியா அப்படி அந்தர்பல்டி உடனே காங்கிரஸ் ஓடி போயிட்டார். அங்க 5 வருஷம் ஆட்சியில் பங்கு பெற்றாங்க. கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க. இதுல என்னையா கொள்கை இருக்குது உனக்கு? கொள்கை கூட்டணியா? கொள்கை பிடிப்புள்ள கட்சியா? என்ன பாரதிய ஜனதா கட்சியோட 5 வருஷம், காங்கிரஸோட 5 வருஷம், இதான் கொள்கை கூட்டணி. அண்ணா திமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி, கொள்கையை கடைபிடித்து நடக்கின்ற கட்சி. இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தார் ஸ்டாலின். எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில திமுக அதெல்லாம் கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இப்ப ஒரு முதலமைச்சரான பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க. அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, எமர்ஜென்சில சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. காங்கிரஸ் எமர்ஜென்சில எங்களை கஷ்டப்படுத்தியது, எங்களை சிறையில் அடைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே. இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே, இதுதான் உடைய இரட்டை வேடம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்.
அப்ப திரு ஸ்டாலின் கருப்பு பலூன் விட்டார். கோ பேக் மோடி. என்ன சொன்னாரு? கோ பேக் மோடி சொன்னாரா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியில் வந்ததுல, பத்திரிகையில் வந்ததுல. இப்ப ஆளுங்கட்சி ஆனோன்னு வெல்கம் மோடிங்கிறார். எதிர்கட்சியா இருக்கும் போது கோ பேக் மோடி, ஆளுங்கட்சி ஆகும் போது வெல்கம் மோடி. இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நீங்க 23ஆம் புலிகேசி படத்தை பார்த்திருப்பீங்க. அப்போ படையெடுத்து வருவாங்க. அண்டை நாட்டை சேர்ந்தவர். அப்போ வடிவேல் போய் ஒரு வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார். வெள்ளக்குடி பிடிச்சு நடமாடிட்டு போவார். அப்போ வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார். வெள்ளைக்கொடி ஏந்திய வேந்தன் சொல்வார். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்தபோது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளை குடை பிடிச்சார். வெள்ளை குடை பிடித்தார். அதற்கு மக்கள்லாம் பேசிக் கொள்வது திரு ஸ்டாலினை பற்றி வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார். வெள்ளை குடை ஏந்திய பொம்மை முதல் என்று பட்டம் கொடுத்துடலாம். அதோட திரு ஸ்டாலினுக்கு உதவியாதியும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க. பிரதமரை பார்த்தோன்னு சரணகதி அடங்கிடுவாங்க. வெளியில வேஷம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு, தோற்றம், நடிப்பு, உள்ள பயம், நேரில் பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. அதனால இன்றைக்கு ஸ்டாலின் உதயநிதி அவர்களே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ரெண்டு பேருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள். போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. திமுகவில் சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் ஜாபர் ஜாதிக் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார். இவர் தாங்க ஜாபர் ஜாதிக்கிறது. உதயநிதியோட போட்டோ எடுத்துட்டு இருக்கார். பாருங்க, உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்கார். முதலமைச்சரோட போட்டோ எடுத்திருக்காரு. ஏதோ கொடுக்கிறாரு, என்ன கொடுக்கிறாருன்னு தெரியல. பாருங்க, போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு? இவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு? இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு. போதைப் பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு? அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல. நான் தொலைக்காட்சியின் வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன், அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிறுவனமாகிவிட்டது. பாருங்க, அருமையா சொல்றார். திமுக கொலை அடிச்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க, இனி ஏமாற்ற முடியாது. இந்த தேர்தலில் உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். அதிமுக வெற்றி பெறும். அதோட திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் 656 கோடி, தேர்தல் பத்திரம் 656 கோடி வந்திருக்குதுங்க. 2021, 22, 23 3 ஆண்டுல மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு 656 கோடி. திரு ஸ்டாலின் பேசுறாரு, நிறைய மற்ற கட்சிகள்லாம் கொள்ளையடிச்சிடுதுன்னு. நீ கொள்ளையடிச்சது தெரியலையா? 656 கோடி சும்மா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா?
இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழல் செஞ்சு எவ்வளவு பணம் வந்திருக்கிறோம் எண்ணி பாருங்க. அதுதான் திமுக அமைச்சரவை நிதி அமைச்சராக இடம்பெற்ற பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில். இன்றைக்கு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? தெரிஞ்சுக்கங்க. 30,000 கோடி 2 வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம். இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு. இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க. மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும்.